ஒரு அட்மின் ஆக்சஸ் பண்ணுறத ஒரு சாதாரண யூசர் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அத்தரைசேஷன். லாராவெல்ல அத்தரைசேஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். உங்களோட லாராவெல் ப்ராஜெக்ட்டில் அத்தன்டிகேஷனுக்காக லாராவெல் ப்ரீஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படின்னு தெரியலனா என்னோட சேனலை பாருங்கள். அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு அத்தன்டிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடச்சிரும். இப்போ நீங்கள் உங்களோட டேட்டாபேஸ் ஃபோல்டரில் மைக்ரேஷனுக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ் மைக்ரேஷனை எடுக்கிறீங்க. அதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்த மைக்ரேஷன் இருக்கும். இதில் நம்ம புதுசாக ஒரு காலமை ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மைக்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் ஆட் ரோல் காலம் டு யூசர்ஸ் டேபிள் மைக்ரேஷன். இதுக்குள்ளே யூசர்ஸ் டேபிளில் என்எம் டைப்பில் ரோல்ன்ற ஒரு காலம் டிக்ளேர் பண்ணுறோம். அட்மின், ஆத்தர், எடிட்டர் என்ற இந்த 3 வேல்யூ மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக அட்மினை கொடுக்குறோம். அடுத்து உங்களோட என்விரான்மெண்ட் ஃபைலில் உங்களோட டேட்டாபேஸ் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட லோக்கல் MySQL சர்வரை ரன் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் உங்களோட மைக்ரேஷனை ரன் பண்ணுங்கள். PHP ஆர்டிசன் மைக்ரேட்டுன்னு கொடுத்து இப்போ மைக்ரேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகி உங்களோட டேபிள்ஸ் உங்களோட டேட்டாபேஸில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதில் யூசர்ஸ் டேபிளில் நம்ம ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ரோல்ன்ற காலம் NMன்ற டைப்பில் டிக்ளேர் ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக 3 டேட்டாஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். லோகேஷ், பாப், ஆலிஸ்ன்ற 3 யூசர்ஸ். அவங்களோட 3 ரோலுமே வேறு வேறு. லோகேஷுக்கு அட்மின், பாபுக்கு ஆத்தர், ஆலிஸுக்கு எடிட்டர்ன்ற 3 விதமான ரோல்ஸ் கொடுக்குறோம். ப்ராஜெக்டில் ஆப்குள்ளே ப்ரொவைடர்ஸில் ஆத் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்குள்ளே பூட்ன்ற மெத்தட்குள்ளே தான் நம்ம கேட்ஸை டிஃபைன் பண்ணணும். கேட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட் ஃபேக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கேட்னா என்னன்னு புரியலன்னா கவலைப்படாதீங்க. கீழே நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் கவனிங்க. கேட்டுன்ற அந்த ஃபேக்கெட்டோட ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம். அதுதான் டிஃபைன். அதில் நம்ம டிஃபைன் பண்ண போகிற அந்த கேட்டோட பேர் என்ன? இஸ் அட்மின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதில் க்ளோஷர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த யூசர்ன்ற வேரியபிள்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே லாராவெல் உங்களுக்கு அத்தென்டிகேட் பண்ண யூசரோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் நம்ம யூசரோட ரோல்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம கெட் பண்ணியிருப்போம். அதில் அந்த ரோல் என்ன ரோல்ன்றதை செக் பண்ணுறோம். ஒருவேளை இது அட்மினாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த கேட்லேருந்து. ஸோ இந்த கேட் ட்ரூ ஆகணும்னா ரோல் வந்து அட்மினாக இருக்கணுன்றது தான் இந்த கேட்டோட விஷயம். அடுத்து இதே மாதிரி 2-3 கேட்டை நம்ம போடுறோம். மீதி இருக்கிற 2 கேட்லேயும் கேட்டோட பேரும் அதுக்கான ரோலும் மட்டும்தான் மாறி இருக்கும். ஒன்று ஆத்தருக்கு, ஒன்று எடிட்டருக்கு. இப்படி ஒவ்வொரு யூசரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ரவுட்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியும். டிஃபைன் பண்ணியிருக்க இந்த 3 கேட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கேட்டை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனோட வியூ பேஜில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ரிசோர்ஸஸில் வியூஸில் புதுசாக ஒரு பிளேட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த பிளேட் ஃபைலுக்கு பேர் admin-control-panel.blade.php. இப்போ இந்த பிளேட் ஃபைலில் நம்ம அட்மினுக்கு ஒரு சாம்பிள் கண்டென்ட்டை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதில் அட்மின் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஹெட்டிங்கும் அட்மின் ஒன்லி கேன் ஆக்சஸ்ன்ற ஒரு டெக்ஸ்டும் தான். இப்போ இந்த அப்ளிகேஷனில் இந்த பேஜ் ஷோ பண்ணுறதுக்கு நம்ம வெப்பில் போய் ஒரு ரவுட் ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மிடில் வேரோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரவுட் தான் இது. இப்போது டேஷ்போர்டுன்ற ஒரு வியூ ரிசோர்ஸஸ்குள்ளே இருக்குது. அது நம்மளுக்கு ப்ரீஸ் பேக்கேஜ்லேருந்து கிடச்சிருக்கு. இந்த டேஷ்போர்டுக்குள்ளே சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு கண்டென்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா அட்மின் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஒரு பட்டன். இந்த பட்டன் தான் நம்மளுக்கு அட்மினுக்கு ஷோ பண்ண போகிறோம். இப்போ லோகேஷன்றவங்க அட்மின்ன்றதால இந்த பட்டன் அவருக்கு தெரியுது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அட்மின் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஒரு பேஜ் தெரியுது. அதுக்குள்ளே இந்த கண்டென்ட். இப்போ அட்மினுக்கு மட்டும் தான் இந்த பட்டன் தெரியணும்னா நம்ம இந்த வியூ ஃபைலுக்குள்ளே போயிட்டு கேட்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேட்டை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு பிளேட் டைரக்டரியை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா கேன் அப்படின்ற ஒரு டைரக்டரி. அதுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணி வச்ச கேட்டான இஸ் அட்மின்றதை கால் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பட்டன் தெரியணும்னா இந்த கேட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கேட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா லாகின் பண்ணியிருக்க யூசர் ரோல் அட்மினாக இருக்கணும். ஆனால் இங்கே இந்த வியூவில் லாகின் பண்ணியிருக்கிற யூசர் லோகேஷ்ன்றதால லோகேஷ் ஒரு அட்மின். அதனால தான் இந்த பட்டன் இவருக்கு தெரியுது. அதனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு யூசரோட லாகின் பண்ணுறோம். அது பாப் அப்படின்ற யூசர். அந்த பாபோட இமெயில் ஐடியில் நம்ம லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணால் அவருக்கு அந்த பட்டன் தெரியல. இப்போ இந்த கேட் வேலை செஞ்சு இவரோட ரோல் அட்மின் இல்லைங்கிறதால இந்த பட்டனை ஷோ பண்ணலை. ஏன்னா பாபுங்கிறவர் ஆத்தர் ரோலில் இருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை பாபுக்கு URL தெரிஞ்சு அட்மின் கண்ட்ரோல் பேனல்ன்ற அந்த URL என்டர் பண்ணால் அவருக்கு இந்த பேஜ் தெரிஞ்சிடுது. பர்மிஷனே இல்லாமல் அட்மின் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே அவர் வந்துட்டார். இதை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு நீங்கள் ரவுட்ஸ்லையும் கேட்டை அப்ளை பண்ணலாங்கிறது தான் ஒரே சொல்யூஷன். நம்ம டிக்ளேர் பண்ண கேட்ஸை இங்கே ஆக்சஸ் பண்ணி இந்த யூசருக்கு இந்த ரவுட் ஆக்சஸ் இருக்கா இல்லையான்றதை இங்கே நம்ம ஃபங்க்ஷனல் டிவைஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு கேட் ஃபேக்கெட் தேவைப்படும். அதனால் இங்கே அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம யூசரோட ரோல் தெரிஞ்சுக்கணும்னா அவர் அத்தன்டிகேட் பண்ணியிருந்துருக்கணும். அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும்னா நம்ம ஒரு மிடில் வேர் யூஸ் பண்ணணும். அதுதான் ஆத் மிடில் வேர். இந்த ரவுட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கடுத்து கேட் ஃபேக்கெட்டோட ஒரு மெத்தடான அலௌஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே இஸ் அட்மின் நம்ம டிக்ளேர் பண்ண அந்த கேட் நேமை கொடுக்குறோம்.
இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் தான் கீழே இருக்கிற இந்த வியூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம். அது என்ன ரெஸ்பான்ஸ்னால் ஒன்லி அட்மின் கேன் ஆக்சஸ் திஸ் பேஜ் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறோம். லாகின் பண்ணியிருக்கிற பாபாவில் அட்மின் கண்ட்ரோல் பேனல்ன்ற பட்டனை பார்க்க முடியல. ஓகே, ஆனால் அந்த யூஆர்எல்லை இப்போ இவரால் அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அந்த யூஆர்எல்லை என்டர் பண்ணி இவர் அக்சஸ் பண்ணும்போது ஒன்லி அட்மின் கேன் ஆக்சஸ் திஸ் பேஜ் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நம்ம டிக்ளேர் பண்ண கேட் ரவுட்லேயும் வேலை செய்யுதுங்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப். அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த அலோஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக டினைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ண கேட் லாஜிக் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருந்தா இங்கே டினைஸ் ட்ரூ ஆகிடும். ஒருவேளை நம்ம இங்கே ட்ரூன்னு கொடுத்தா இங்கே நாட் ட்ரூன்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட லாஜிக் ஒர்க் ஆகும். அதே வேலை தான் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் வெப் ரவுட்ஸில் மட்டும் இல்லை, ஏபிஐ ரவுட்ஸ்லையும் நீங்கள் இந்த கேட்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மிடில் வேரா கேன்ன்றதுக்குள்ளே நம்மளோட இஸ்அட்மின்ன்ற கேட் ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடையை நான் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. நண்பா, வர நண்பா.